என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே. என்னடா ஷாலு வந்துட்டாளா? ஆமா கையில இப்ப என்ன சொல்ல போறேன்னு தெரியல. டேய் வாடா வாடா சீக்கிரம் வாடா. சாம பார்த்து டக்குன்னு போணும், சீக்கிரம் வா. ஆமாக்கா காலையில இருந்து சாம கால் பண்ண எடுக்கவே இல்ல, உங்களுக்கு கால் பண்ணனா? கால் பண்ணி இப்பதான் பேசினா, அவன் சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னா. அக்கா எடுத்தானா கால? ஆமா எடுத்தா. என்ன ஒரு தெடா விட்ட சாமுக்கு. நான் காலையில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே இல்லக்கா சாம். ஏதாவது வேலையில இருப்பான்டா. ஓகே ஓகே அஜய் வா சீக்கிரம். டேய் 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 எனக்கு டைம் இல்லடா, சீக்கிரம் வாடா. இருமா வர, வந்த உடனே கத்திட்டு இருப்பியே. டேய் அதுக்குன்னு சீக்கிரம் வாடா. எனக்கு டைம் இல்ல, ஆபீஸ்க்கு வர சீக்கிரம் போகணும். சரி நான் வந்து விட்டுட்டு நான் வந்துருவேன், நீ தனியா போயிருவியான்னு? டேய் அதெல்லாம் போயிடுவேன், சீக்கிரம் வா. அப்ப இங்க இருந்து நீயே போய்க்கலாம்லடி. இப்ப என்ன கொண்டு போய் விட முடியுமா முடியாதா? வர வர கத்தாத, யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். பிரஸ்டீஜ் குக்கர் வெடிச்சிர போது, சீக்கிரம் வாடா. உனக்கு ஒரு சாம் கால் எடுக்கல, அவனை போய் பார்க்கணும், அதுக்காக என்ன நிமிஷம் பண்ணிட்டு இருக்க? டேய் அப்படியே இல்ல, காலையில இருந்து அவனை பார்க்கவே இல்ல, அதனால தான் போய் பார்க்கணும். சீக்கிரம் வாடா, நீ வரவே மாட்ட போல, பேசிக்கிட்டே இருக்க. இந்த மேடம் தானே என்கிட்ட அஞ்சலியை காண போகும்போது ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் தேட்டா, அவ வந்துருவாடான்னு சொன்னது. சாம் தான் சாயந்தரம் வீட்டுக்கு வருவானே, அப்புறம் என்ன? ஆனாலும் எனக்கு பார்த்து பேசணும், இப்ப வர முடியுமா முடியாதா? போயிட்டு வாங்க அஜய், லட்னாவா அவ்வளவுதான். உங்களை கொல்லாம விட மாட்டா போல, போங்க. சரி நீங்க பாத்து வைங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வா வா கதை அடிச்சதெல்லாம் பொதுவா. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ரீ. அதெல்லாம் இருக்கட்டும்டா சாம், சீக்கிரம் வாடா. சாம் சாம் ஷாலு வந்திருக்கா. அப்புறமா வர சொல்லு. ஹாய் ஷாலு. ஹாய். சாம் வேலையில இருக்கா, அப்புறமா வர சொன்னா ஷாலு. ஒரே ஒரு செகண்ட் பேசிட்டு போயிடுறா, சாம கூப்பிடுங்க. சொல்லு நான் வேலையில இருக்கேன், அப்புறமா வரேன். ஷாலு போங்க. சரி ஓகே. இவ எப்போதும் சாம் பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பாளா? ஏன் வேற யாரு கூட எது போய் சுத்தினா? கோவப்படுவான்னு தெரிஞ்சுட்டே சாம் பின்னாடியே சுத்த வேண்டியது. நம்ம பார்க்கும் போது அங்க இருக்காளா எதர்ச்சியா, இல்ல நம்ம வரோன்னு தெரிஞ்சே வேணுமே அங்க இருக்காளா? நம்ம எப்பெல்லாம் வருமோ சாம் கூட தான் அவ இருக்கா, வேணும்னே பண்ணிட்டு இருக்கான். நான் பார்க்கும் போதெல்லாம் அவ தான் இருக்கா. ஐயோ கடுப்பா இருக்கு. சாம் வரதுக்கு லேட் ஆகுமா? உங்களை வீட்டுக்கு போக சொன்னாங்க, சாயந்தரம் வீட்ல வந்து பாக்குறாங்களா? ஏன் ரொம்ப லேட் ஆகுமா? ஆமா ரொம்ப லேட் ஆகுமா, வீட்ல வந்து பாக்குறாங்களா உங்களை? சரி ஓகே, நீங்க வீட்டுக்கு பத்திரமா போயிருவீங்களா? ஓகே நான் பாத்துக்கிறேன். அம்மா எனக்கு ஒரு டவுட், நீ சாமோட ஃப்ரெண்ட் தானே? அக்கோஸ் இதுல என்ன உங்களுக்கு டவுட்? இல்ல நான் வரேன்னு தெரிஞ்சே சாம் கூட இருக்கீங்களா, இல்ல யதார்த்தமா தான் இருக்கீங்களா? அது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? சாம் தான் என்ன கூப்பிட்டான். சரி ஓகே, நான் வரப்போலாம் சாம் கூட இருக்கீங்களா, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்க உங்களுக்கு கடுப்பாகுதா? ரொம்ப கடுப்பாகுது, தயவு செஞ்சு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃப்ரெண்டா பேசலாம் பழகலாம், இந்த கீழே விழுகிறது அவன் பிடிக்கிறது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்களே. நான் இந்த மாதிரி எப்போதும் சாம் கிட்ட பண்ணதில்லையே. இல்ல நீங்க பண்ணிருக்கீங்க, என்கிட்ட போட்டோ கூட இருக்கு. எங்க அது ஏதோ தெரியாம விழுந்திருப்பேன், இப்பதான் பண்ணேன்னு சொன்னீங்க. அது நீங்க வேற ஏதோ சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். நான் தெளிவா சொல்லி நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க. ஏன் சாம் மேல நம்பிக்கை இல்லையா? சாம் மேல முழு நம்பிக்கை இருக்கு, உங்களை நினைச்சது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் கடைசியில நீங்க வருத்தப்படக்கூடாது பாத்தீங்களா? நான் ஏன் வருத்தப்பட போறேன்? சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டு அவ்வளவுதான். ஃப்ரெண்ட் லிமிட்டடா இருந்தா ஓகே தான், ஃப்ரெண்ட மீறி எதுவும் பண்ணாம இருந்தா அவ்வளவுதான். காதல் கீதல் எதுவும் வராம இருந்தா உங்களுக்கு கஷ்டம் இல்ல. ஏன்னா சாம் என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டா, அதனாலதான் சொல்றேன். இப்போ உங்களை ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருப்பா, அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டு அவ்வளவுதான். சரி ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன், அவ்வளவுதான்ப்பா. நீங்க அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காம போறது உங்களோட இஷ்டம்ப்பா. கோவமா சொல்லாம சிரிச்சுட்டே என்கிட்ட சொல்றீங்க, அவ்வளவுதானே? அதே தான் வச்சுக்கோங்களேன். சாம் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க சாம் தான் சொன்னாலும் உங்களை வீட்டுக்கு போக சொல்லி வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியோ ஈவினிங் ஆயிருங்க. சரி ஓகேங்க, சாம் கிட்ட சொல்லிருங்க நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு. ஓகே நான் சொல்லிடுறேன். அப்புறம் நான் சொன்னேன்னு பொறாமையில சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உண்மையே தான் சொன்னேன் சரியா? அப்படியெல்லாம் நான் நினைச்சுக்கலங்க. சந்தோஷங்க, பாய். பாய். வீட்டுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க சாம். சரி ஓகே. சாம் காலையில இருந்து கோவமாவே இருக்கீங்களே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே சாம். சரி ஓகே, அந்த ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னல, எடுத்துட்டு வந்தீங்களா? இதோ எடுத்துட்டு வரேன் சாம். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சாம். சாம் எப்போ வருவான்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அவனோட மூஞ்சி வேற இன்னைக்கு சரியில்லை, கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். இப்படியே ஆபீஸ்க்கு போனோம்னா நமக்கு டென்ஷன் ஆகும், நம்ம வெயிட் பண்ணிட்டே போவோம். சாம் நம்ம ஆபீஸ் ஆஃப் டே லீவ் போட்டு முடிச்சிடலாமா? இவன்ட்டு பேசாம போனாலும் நம்ம மண்டையே வெடிச்சிரும் போல, அதுக்கு பேசாம ஆபீஸ் லீவே போட்டுடலாம். ஹலோ அஜய், கால் பண்ணிருந்த? சாம பார்த்துட்டு ஆபீஸ்க்கு போயிட்டியா? இல்லடா, இதுக்கு மேல தான் போகணும். என்ன இன்னும் சாம பார்க்கலையா? இல்லடா, இன்னும் சாம பார்க்கலடா. சாம் எங்கன்னு கேட்டா சொல்ல போறாங்க. அவன் ஏதோ முக்கியமான வேலையில இருக்கானா. சரி அப்ப நீ போ, ஈவினிங் பாத்துக்குவியா? அவன் ஃபேஸ் வேற கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான். அவன் ஃபேஸ் சரியில்லை, உன் ஃபேஸ் சரியில்லாம போயிட போது போ. ஆபீஸ் போயிட்டு வேலை பாரு, இல்லாட்டா லீவ் போட்டு வீட்டுக்காவது போ. அதுல தானே ஏதாவது பண்ணணும். சாம் லீவ் போட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாமான்னு இருக்கு. சாம் வேற
மேடம்க்கு என்ன டென்ஷன்? ஏன் ஒரு மாதிரி இருந்தானா, டென்ஷன்ல இருந்தானா, அதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் டென்ஷனையும் உன் தலைக்கு தூக்கி போட்டுக்கோ. ஏய் நீ வேற போடா. சரி ஓகே, ஆட்டோ ஏதாவது புக் பண்ணிட்டா இல்ல நீ போயிருவியா? டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். சரி ஓகே, டி சாப்பிட்டியா? இல்லடா இதுக்கு மேல தான் சாப்பிடணும். அப்ப சாப்பிட்டு வீட்டுக்கு போ. ஓகே பைடா. சரி நான் வைக்கிற கிளாஸ் இருக்கு, கிளாஸ்க்கு போய் அட்டென்ட் பண்ணும். சரி நீ போ. வீட்டுக்கு போயிடுறீ, அங்கேயே இருந்துடாத. ஏய் அதெல்லாம் நான் போயிடுவேன், நீ கட் பண்ணு. உன்னை முதல்ல கட் பண்ணி ஒரு நாள் ஏன் பாரு. சும்மா விளையாடாத, போனை கட் பண்ணிரு. போன் எல்லாம் கட் பண்ணணும்னா அந்த இது வேணும், கட் பண்ற அந்த மிஷின் வேணும், இதெல்லாம் வேணும். என்கிட்ட இப்போதைக்கு இல்லடி. ஏய் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏத்திட்டு இருக்கியாடா நீ என்ன? உன்னை சிரிக்க வைக்கணும்னு நினைச்சா என்னோட டென்ஷன் ஏறிட்டு இருக்கா. சரி பாய். சரி ஓகே பை சூர்யா. பாய் டி. சரி நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். ஓகே நீ போயிட்டு வா. எங்க நீங்க என்ன போகலையா? எங்க ரோட எங்க வேணாலும் நிக்கலாம் தானே, போகணுமா? இல்ல சாம் அப்பவே போ சொன்னாங்க, என்ன போகலையா? எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இங்க இருந்துச்சு, அதை தான் முடிச்சிட்டு இங்க வந்தேன். இல்லையே அப்பையில இருந்து நின்னுட்டு இருக்கீங்க போல நீங்க. உங்க கண்ணு என்னையே தான் பாத்துட்டு இருந்துச்சு போல. இல்ல அப்பையில இருந்து நீங்க நின்னுட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே இப்பதானே வந்து நின்ன. நல்லா ஏமாத்தாதீங்க, நீங்க அப்பையில இருந்து நின்னுட்டு தான் இருக்கீங்க. சரி ஆபீஸ் கூடயாவது வந்து வெயிட் பண்ணலாம்ல. இல்ல பரவாயில்ல, கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்க நிக்கிறேன்னு போய் சாம் கிட்ட சொல்லாதீங்க, அவன் ஒர்க் முடிக்காமலே வந்துருவான். இல்ல அதெல்லாம் சொல்லல. என்ன சாம் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நிக்கிறீங்க போல. எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்ல. நான் இங்க நிக்கலனாலுமே என் சாம் என்ன புரிஞ்சிருப்பான். அமைதியா இருங்க. ஐயோ சும்மா கேட்டேன், கோவப்படாதீங்க. கோவப்படுற மாதிரி கேட்டா கோவம் தான் வரும். சரி ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போலாம்ல. அவர்தான் ஈவினிங் வந்து பாக்குறேன்னாங்களே, அப்புறம் என்ன? உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? நான் இங்க நிக்கிறதுல உங்களுக்கு என்ன? இல்ல எதுக்கு நிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதனாலதான். சும்மா நிக்கிறீங்க போதுமா? அது இல்லாம நான் சாம் மனசுல நல்ல பேர் வாங்கணும்னு இங்க நிக்கல. அப்படின்னா நான் எப்படி வேணாலும் நல்ல பேர் வாங்கியிருப்பேன். ஓகேவா? சரி சரி கோவப்படாதீங்க, தப்பா கேட்டுட்ட விடுங்க. புரிஞ்சிச்சுன்னா சரிதாங்க. சரி நீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை பாருங்க, போங்க. சரி ஓகே, காஃபி குடிக்கதா வந்த வரீங்களா? இல்ல இப்பதான் குடிச்சே, நீங்க போயிட்டு வாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன். ஓகே போங்க. இவங்க என்ன நல்ல பேர் வாங்கணும்னு இங்க நின்னுட்டு இருக்காங்களா? இங்க நினைச்சிருந்தா வீட்டுக்கு போயிருக்கலாம். எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்காங்க? எல்லாம் சீன் போடுறதுக்காக தான் இருக்கும். நான் தான் அன்னைக்கே பார்த்தேன் நீ சண்டை போடும் போதே. நமக்கு என்ன, அவங்களாச்சும் சாமாச்சுப்பா. எப்ப சாம் வருவேனாலும் முடியல சாம். என்ன எனக்கு கால்லாம் வலிக்குது சாம். ஒரு வார்த்தை என் மூஞ்ச பார்த்து பேசியிருந்தா நான் பாட்டுக்கு அமைதியா போயிருப்பேன்ல. இப்ப என்னால முடியல சாம். ஏன் சாம் இப்படி பண்ற? இங்கிட்ட நீ வீட்டுக்கு போ, நான் வந்து பேசுறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் பாட்டுக்கு வந்திருப்பேன். என் மூஞ்ச கூட பார்த்து பேசல, அதனால தானே இப்ப நீங்க நின்னுட்டு இருக்கேன். இல்லன்னா நான் எப்பயோ வீட்டுக்கு போயிருப்பேன்டா. என்னால முடியல சாம். நீ எப்ப வருவ, நான் எப்ப பாப்பேன்? மணி வேற 5 ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? 5 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சிருக்குமா, இன்னும் உனக்கு முடியல சாம்? ஒரு முக்கியமான வேலையில இருக்கே, அப்புறமா வரேன். சாம் ஒரு முக்கியமான விஷயம். என்னம்மா உன் பிரச்சனை? முக்கியமான வேலையில இருக்குன்னு சொல்றல. சரி ஓகே சாம். அப்பப்பா டைம் டேபிள் போடுறதுக்குள்ள அவ்வளவுதான் அஜு. எனக்கு தலைவலியே வந்துருச்சு அஜு. என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல, நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல. அஜயுமே உதவி செஞ்சாரு. உங்களை வந்து பார்த்தே நீங்க காணோம், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிரஷரை மண்டைக்கு ஏத்திக்காத. ஆமா உங்களுக்கு கிளாஸ் எப்படி போச்சு? பரவாயில்ல, ஓகே தான். பசங்களே எப்படி அமைதியா இருக்காங்களா இல்ல கத்திட்டு இருக்காங்களா? அது எப்படியும் ஒரே நாள்ல தெரியும், போக போக தான் தெரியும். யார் யார் என்ன பண்ண போறாங்களோ யாருக்கு தெரியும். சரி சரி வீட்டுக்கு வந்து இந்த காலேஜ் பேச்சு தானா, அமைதியா இருங்க. நானா ஆரம்பிச்சேன், நீ தானடி ஆரம்பிச்ச? நான் ஆரம்பிச்சேன், இப்பலாம் வேணாப்பா. நீயே ஆரம்பிச்சுட்டு நீயே நான் அமைதியா இருன்னு சொல்லு. சரி ஓகே ஓகே விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். பாத்தீங்களா இவ்ளோ நாள் நம்ம வீட்ல டிவியே கிடையாது, எப்படி சமாளிச்சிட்டோம் பாத்தீங்களா? அம்மா எனக்கு ஒரு டவுட் அஜு. உனக்கு டவுட் வரலன்னா பெரிய ஆச்சரியமே, சொல்லு. இல்ல அஜு, சொல்லு. அது வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. வாயால தான். இல்ல அஜு, நமக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா என்ன எப்படி பாத்துக்குவீங்க? எனக்கு புரியல. இல்ல நமக்கு குழந்தை வந்துச்சுன்னா என்ன எப்படி பாத்துக்குவீங்கன்னு கேக்குறேன். எனக்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட் குழந்தை நீதான். இப்ப நல்லா அடிச்சு விடுறீங்க. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன கவனிப்பியா? இப்போ சொல்றேன், எப்பவுமே நீங்க தான் எனக்கு. நான் கஷ்டப்பட்ட நேரத்துலயோ அப்புறம் சந்தோஷமா இருந்த நேரத்துலயோ எல்லா நேரத்துலயும் நீங்க தான் என் கூட இருந்தீங்க. அதனால நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அதை தான் நான் சொல்றேன், நீ எனக்கு குழந்தை கிடையாது. அப்புறம் எனக்கு பிறக்க போற குழந்தை தான் என்னோட குழந்தை. அப்போ என்ன இப்பவே பிரிச்சு பாக்குறீங்க தானே? இரு முழுசா சொல்ல விடு. சரி சொல்லுங்க. இப்போ சொல்றேன், நான் எப்பெல்லாம் கஷ்டப்படுறனோ எப்பெல்லாம் சந்தோஷப்படுறனோ எல்லா நேரமும் நீ என் கூட இருந்த. நீ எனக்கு வைஃப் மட்டும் இல்லடா, என்னோட அம்மா மாதிரி. அதனால நான் என் அம்மாவை எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரி உன்னை பாத்துக்குவேன். நிஜமா? நிஜமா சொல்றேன், நீ எனக்கு அம்மா மாதிரிடா. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என் கூட வந்து நின்று தைரியம் சொல்றது இது எல்லாமே நீ தான் எனக்கு கத்து கொடுத்த. எனக்காக நீ உன் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்த. அப்புறம் எனக்கு வேற யாரு முக்கியம்? நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீ உன் அம்மா அப்பா பேசின உடனே என்ன விட்டுட்டு போயிட மாட்டல. அஜு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நீங்க தான் அஜு எனக்கு எல்லாமே. அப்ப உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா அஜு? உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும்டி. என்னோட வைஃப் என்னைக்குமே கஷ்டப்படக்கூடாது நான் கூட இருக்க வரைக்கும்.
எப்போதுமே என் வைஃப் சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். உங்க கூட இருக்க வரைக்கும் எனக்கு கஷ்டமே இல்ல அஜு. நீங்க நான் அவ்வளோ சந்தோஷமா பாத்துக்கிறீங்க தெரியுமா? அப்பா அம்மா கூட இருந்ததை விட நீங்க அவ்வளோ சந்தோஷமா பாத்துக்கிறீங்க என்ன. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அஜு. இப்ப பாத்தியா நீ என்ன பிரிச்சு பாத்துட்ட. சரி ஓகே விடுங்க. நான் இப்பவும் சொல்றேன், என்ன மட்டும் கஷ்டப்படுத்துனீங்க அவ்வளவுதான். நீங்க என் வைஃபை நான் என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். இது என் அம்மா மேல சத்தியம். என்னால உனக்கு என்னைக்குமே கஷ்டம் வராதுடா. நானும் சொல்லிக்கிறேன், என்னாலே உங்களுக்கு கஷ்டம் வராது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி புகுவோம். நம் காதலை கவி பாடவே ஷெல்லியின் வைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம். ஒற்றை காலிலே பூக்கள் நிற்பது உன் கூந்தலில் நின்றதோட வரம் கொடம்பா. ஹைரா ஹைரா ஹைரப்பா, ஹைரா ஹைரா ஹைரப்பா. 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா. போதும் போதும், என்ன பார்த்ததுல அங்க போன் வைப்ரேட் ஆகுது பாருங்க. நமக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது நீங்க மாறிட மாட்டீங்களே. அப்புறம் என்ன எப்ப அம்மாவாக்க போறீங்க? எங்க அப்பாவை எப்ப தாத்தாவாக்க போறீங்க? அக்கா இப்ப என்ன மறந்துட்டேக்கா. என்ன எப்ப மாமா வாக்க போறீங்க? அச்சச்சோ, சாம் லைன்ல இருக்கானா? நான் தான் ஷூன்னு சொன்னேன். நீ தானே பேசுன. சரி அதெல்லாம் அப்புறமா பேசிக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லு சாம். அது இல்ல ஷாலு வீட்டுக்கு வந்துட்டாளா? அவ மதியானம் பார்க்க வந்தாளேடா உன்னை. பார்க்க வந்தா நான் பார்க்கல, அதனாலதான்க்கா. அஜய் போன் அடிச்சாரு, ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னா. ஓகேக்கா, இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாளே. இல்லடா, என்ன வீட்டுக்கு வரல. மணி 6 ஆயிடுச்சுன்னு வரல. நான் உன் கூட வருவான்னு நினைச்சேன். ஐயோ இல்லக்கா, நான் மதியானம் அவளை பார்க்கவே இல்லக்கா. எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் பார்க்கல. சரி ஓகே, கால் பண்ணி கேட்டு பாரு. ஓகே அக்கா. ஏன் கால் அட்டெண்ட் பண்ணது சொல்லவே இல்ல? இதை என்ன சொல்லவே விடலையே. அம்மா ஷாலு எங்க போனா? வரல, அவ மதியானம் சாம பார்க்க போனா. காலையில இருந்து பார்க்கல, அதனால மதியானம் போனா. மதியானமே ஆபீஸ்க்கு போயிருப்பா. சரி ஓகே. சாம் ஃப்ரீயா இருக்கீங்களா? என்ன சொல்லணும்? அப்பவே சொல்ல வந்தீங்க, கொஞ்சம் டென்ஷன் அவ்வளவுதான். சாம், அதெல்லாம் ஷாலு உனக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டே இருக்கா. வெளியில வெயிட் பண்றாளா? உங்ககிட்ட சொன்னனே. நான் போய் சொன்னா அப்பயும் அவ வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஓகே, நான் போய் பாத்துக்கிறேன். ஓகே சாம். ஆபீஸ்ல உட்காரவாத வச்சிருக்கலாம்ல. சாம், நான் சொன்னேன் அவ வெளியிலேயே வெயிட் பண்றேன்னு சொன்னா சாம். ஓகே, நான் போய் பாத்துக்கிறேன். சாம் சாம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாரும் இப்படி பறந்துட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படிடா சொல்லுவேன்? அவளே உன்னை மயக்கணும்னு பண்ணிட்டு இருக்கா. உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. சொன்னாலும் நீ என்னதான் திட்டுவ. நீங்களாச்சும் யாராச்சும் எனக்கு என்ன. என் மேலாம இரு சாம். என்னால முடியல சாம். எப்ப சாம் வருவ? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னுமா வரல? ஓ சாம், உன் மேல செம்ம கோவத்துல இருக்க சாம். ஷாலு சாம் வந்துட்டியா? இப்பதான் சாம் உன்னை பார்க்க வந்தேன். இப்பதான் பார்க்க வந்தியா? ஏதோ டென்ஷன்ல இருக்கேன்னு போ சொன்னியா, அதான் போயிட்டு இப்பதான் வந்த சாம் உன்னை பார்க்கலான்னு. நான் இங்க இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து சாம், சொல்லு. அது வந்து சாம் இங்கதான் இருப்பேன்னு நினைச்சு வந்த சாம், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சாம். வீட்டுக்கு போலாமா? என்னால இப்ப வர முடியாது, லேட் ஆகும். நீ போ. லேட் ஆகுமா சாம்? ஓகே சாம். அப்படி என்ன வேலைய பாக்குறா இவ்ளோ நேரம்? போறியா இல்ல கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டு போட்டுமா? இல்ல சாம், உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னல, நீ செஞ்சு முடிச்சிட்டு வா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஏன் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணது பாத்தலையா? இவ்ளோ நேரம் நான் வெயிட் பண்ணல சாம், ஆபீஸ்க்கு போயிட்டேன். ஓஹோ, ஆபீஸ்க்கு போயிட்டா. என்ன நம்பர் சொல்ற? ஆமா சாம், ஆபீஸ் போயிட்டேன். திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருந்தேன்னு வையேன், எனக்கு கோவம் தான் வருது ஷாலு. இவ்ளோ நேரமா நீ இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க தானே? ஐயோ இல்ல சாம், அப்படி யார் சொன்னது? ஷாலு, நீ என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் ஷாலு. சாம், அது வந்து சொல்லு, இங்க தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்காக. ஆமா சாம், உன் ஃபேஸ் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு. தெரியாம பதில் சொல்லாம அமுச்சு விட்டேன். அதுக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணுவியா? இல்ல சாம், உன் ஃபேஸ் ஏதோ டென்ஷன்ல இருந்துச்சு, அதனாலதான். அது ஏதோ ஒரு கோபத்துல இருந்தா அதுக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணுவியா ஷாலு? உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு நினைச்சேன் சாம். அதுக்கு நீ இவ்ளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணுவியா? உள்ளார வந்து உட்காரவாது செஞ்சிருக்கலாம்ல. ஏன் சார், நான் உட்கார்ந்துட்டு தான் இருந்தேன். அடிக்காத ஷாலு, நீ இவ்ளோ நேரம் நின்னுட்டு தான் இருந்திருக்க. சாம், அது இல்ல சாம், உன்னோட ஃபேஸ் டல்லா இருந்துச்சு, அதனாலதான். அதை பார்த்துட்டு போய் என்னால நிம்மதியா அங்க எப்படி சாம் வேலை செய்ய முடியும்? அதனாலதான் சாம் வெயிட் பண்ணேன். நான் பேசலனாலே நீ அவ்ளோ நேரம் வெயிட் பண்ணுவியா? என்ன ஷாலு நீ? உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். காலையில ஒரு வார்த்தை கூட நீ பேசாம போயிட்ட. ஆபீஸ்ல செம்ம டென்ஷன், அதனாலதான் வந்துட்டேன். அது எனக்கு தெரியாதுல்ல. சரி, மதியானமாவது பார்க்க வரலான்னு தான் வந்தேன். அப்பயும் உன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டே பார்த்துட்டே போலான்னு நினைச்சேன். நான் ஒரு லூசு, நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சே உன்கிட்ட சொன்ன பத்தியா? என்ன சொல்லணும்? நான் பார்த்துருக்கணும், தெரியாம பார்க்காம விட்டுட்டேன். என்ன சொல்லணும்? என்னாலதான் நீ இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்ல சாம், நீ ஒரு மாதிரி டல்லா இருந்த. சரி, உன்கிட்ட பேசிட்டு போனா நீ கொஞ்சம் சிரிப்பல்ல, அதனாலதான். நீ இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணுவியா ஷாலு? உனக்காக தானே சாம் வெயிட் பண்ண. வேற யாருக்காக நான் வெயிட் பண்ண போறேன்? வெயிட் பண்றதுனால என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம். சாரி ஷாலு, நான் பார்த்துருக்கணும், நான் தான் பார்க்காம விட்டுட்டேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சாம். எதுக்கு? நானா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான், விடு.
சரி 6 o'clock ஆயிடுச்சே வீட்டுக்கு போயிருப்பேன்னு சொல்லி அக்கா கால் பண்ணா அக்கா வீட்ல இல்லன்னா அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. சொல்லிட்டேல. சரி ஓகே சாம், உனக்கு தான் வேலை இருக்குல்ல, நீ போய் பாரு. எனக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு விடு. ஐயோ எனக்காக தான் சொல்றேன், நல்லாவே தெரியுது சாம், போய் வேலையை பாரு. எனக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க, உனக்காக இந்த வேலையை விட்டுட்டு நான் வர மாட்டேனா? சரி வா ஷாலு போலாம். போலாம் சாம். சாரி இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல விடு சாம். என்னால தானே நீ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. மதியானம் வந்த அப்பயாவது ஒரு வார்த்தை பேசியிருந்தா நீ பாட்டுக்கு போயிருப்பல்ல. இப்ப பாரு என்னாலும் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். ஃபைல் மட்டும் எடுக்கணும், வெயிட் பண்ணு. நீ போயிட்டு வா சாம். கார்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே சாம். சாம் நான் இங்கேயே வெயிட் பண்றேன், நீ வந்துரு சாம். சரி ஒரு 5 seconds மட்டும் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். பொறுமையாவே வா சாம். வெயிட் பண்ண நான் டக்குன்னு வந்துடுறேன். சரி சாம். மாயா அந்த ஃபைல கொடு மாயா. என்னாச்சு சாம்? இல்ல நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும், நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா? சாம் இன்னும் வேலை முடியலையே சாம். வீட்டுக்கு போய் லேப்டாப்ல முடிச்சிடுறேன், நீ பாத்துக்கோ. சாம் என்ன சொல்ற சாம்? ஷாலு ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா மாயா, நான் வீட்டுக்கு போகணும். சாம் நடிக்க கூட செஞ்சிருக்கலாம்ல சாம். உனக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் வரணும், நடிக்க செஞ்சிருக்கலாம்ல சாம். இதுக்கெல்லாம் போய் அவங்க கூட வீட்டுக்கு போவியா சாம்? பாத்து பேசு மாயா, என் ஷாலுவை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் உனக்கு. இல்ல சாம், நான் உண்மையை கூட சொல்லலாம்ல சாம். யாரும் நடிச்சிருக்கலாம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி. அவன் நினைச்சிருந்தா அப்பவே வீட்டுக்கு போயிருக்கலாம் சாம். என்ன சாம் உனக்கு இது கூட புரிய மாட்டேங்குதா? அவ்வளவுதான் மாயா, இன்னொரு வார்த்தை பேசினா அவ எனக்காக மட்டும்தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. உன்கிட்ட சொல்லிருப்பா நீ உள்ளார போய் சொல்லாதன்னு சொன்னானா இல்லையா? ஆமா சாம், நான் போய் சொல்லணும்னே சொல்லிருக்கலாம்ல சாம். அவ என்னைக்கும் யார்ட்டையும் நடிக்க மாட்டா மாயா, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். சாம் அவ ஏதோ உன்கிட்ட ஒன்னு சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன் சாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானா தான் பேசுறேன். அவ அப்படிப்பட்டவளா இருந்திருந்தா எப்பயோ நடிச்சு என்ன கல்யாணம் பண்ணிருப்பா. எனக்கு அவளை பத்தி முழுசா தெரியாது மாயா, அமைதியா இருந்துரு. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன் சாம், அவ்வளவுதான். சொல்லிட்டுல இனிமே ஷாலுவை பத்தி என்கிட்ட தப்பா பேசுறது இருந்தா பேசவே பேசாத மாயா. என்ன சாம்? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மாயா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாலு தான், அதுக்கப்புறம் தான் நீ மாயா. அப்படி ஷாலுவை பத்தி தப்பா பேசுறதா இருந்தா அவங்க எனக்கு தேவையே இல்ல மாயா. சரி ஓகே சாம், தெரியாம சொல்லிட்டேன். இந்த உலகத்துல நல்லது சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்கப்பா. அவன் நான் அன்னைக்கு கூப்பிட்டதுக்குமே நடிக்கிறதுக்கு மட்டும்தான், சரியா? அப்பவே பார்த்தல என் ஷாலு என் பக்கம் மட்டும்தான் நின்னா. அது ஒரு நடிப்பா? ஆயா சைலண்டா இரு ப்ளீஸ். தயவு செஞ்சு ஷாலுவை பத்தி என்கிட்ட பேசுறதா நீ பேசாத. ஓகே சாம். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் மாயா. இனிமே ஷாலுவை பத்தி தப்பா என்கிட்ட பேசாத, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் மாயா. ஓகே சாம், தெரியாம சொல்லிட்டேன் விடு. ஷாலு போலாமா? போலாம் சாம். ஒவ்வொரு காலையின் போதும் உன் மார்பில் நான் தூங்க வேண்டும். காலங்கள் முடிகின்ற போதும் உன்னை நெஞ்சில் நான் தாங்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் காதல் ஜென்மம் காணலாம். என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான்